ஜனவரி 21வது தேதி வரலாற்று நிகழ்வுகள். முதலாவது சிங்களத் திரைப்படம் கடவுனு பொறந்துவ இலங்கையில் திரையிடப்பட்டது 1947. உலகின் முதலாவது அணுசக்தியாலான நீர்மூழ்கிக் கப்பல் நோட்டிலசு அமெரிக்காவில் வெள்ளோட்டம் விடப்பட்டது 1954. ஜமைக்காவில் அவியாங்கா விமானம் வீழ்ந்து தீப்பிடித்ததில் 37 பேர் உயிரிழந்தனர் 1960. மேற்குறி விண்கலத்தில் சாம் என்ற பெண் செம்முகக் குரங்கு விண்வெளிக்குப் பயணமானது 1960. தென்னாப்பிரிக்காவில் நிலக்கரிச் சுரங்கம் ஒன்று இடிந்து வீழ்ந்ததில் 435 தொழிலாளர்கள் உயிருடன் புதையுண்டனர் 1960. திரிபுரா, மேகாலயா, மணிப்பூர் ஆகியன இந்தியாவின் தனி மாநிலங்களாக்கப்பட்டன 1972. கான்கோர்ட் விமானம் தனது முதலாவது வணிக சேவையை லண்டன், பகுரேன், பாரிசுரியோ வழியாக ஆரம்பித்தது 1976. நாசாவினால் செவ்வாய்க்கோளுக்கு அனுப்பப்பட்ட இசுபிரித் தளவலவியின் தொடர்புகள் துண்டிக்கப்பட்டன. எனினும் இது பூமியில் தன்னியக்க முறையில் திருத்தப்பட்டு பிப்ரவரி 6 தொடர்புகள் மீண்டும் பெறப்பட்டன. 2004 செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் அமைக்கப்பட்டது. 2009 ஆந்திர பிரதேசம் விஜயநகரம் கூனேருவில் தொடர்ந்து ஒன்று தடம் புரண்டதில் 42 பேர் உயிரிழந்தனர், 68 பேர் காயமடைந்தனர். 2017 இந்திய புகையிலையை சீன சந்தைக்கு ஏற்றுமதி செய்வதற்கான ஒரு நெறிமுறையில் இந்தியாவும் சீனாவும் கையெழுத்திட்டன. 2019 ஐஐடி மெட்ராஸ் பரோஸ் என்ற உள்நாட்டு மொபைல் இயக்க முறைமையை உருவாக்கியது. 2023 ஒடிசா சத்தீஸ்கர் எல்லையில் காரியாபந்த் மாவட்டத்தில் நடைபெற்ற கூட்டு கிளர்ச்சி எதிர்ப்பு நடவடிக்கையில் 14 மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டனர். 2025 இந்த தேதியில் தொடங்கி வெள்ளி, செவ்வாய், வியாழன், சனி, நெப்டியூன் மற்றும் யுரேனஸ் ஆகியவற்றின் வரிசையை உள்ளடக்கிய ஒரு கிரக அணிவகுப்பு, ஒரு அரிய வான நிகழ்வு, இந்தியா முழுவதும் இரவு வானில் தெரிந்தது. 2025